ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். உங்களை எல்லாம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பிங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு ஷார்ட் ட்ரிப் அன்பிளான்டாக நாங்கள் கிளம்பினோம். அதுதான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். வெக்கேஷன் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் ஊர் பொள்ளாச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய சூப்பரான ப்ளேஸஸ் ரொம்ப பக்கங்க. டாப் ஸ்லிப், வால்பாறை, மூணார், கொடைக்கானல், ஊட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப பக்கம்தான். ஷார்ட் ட்ரிப்னால் இதை தாண்டி வேறு எங்கேங்க யோசிக்க முடியும். அதனால் ஊட்டியே போயிடலான்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருந்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா மசனக்குடி போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஆசைங்க. ஊட்டியை தாண்டி ஒரு 2 hours ட்ராவல் மாதிரி இருக்கும். மசனக்குடியில் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஊட்டிலேயே 2 நாளுமே இருந்துடலான்னு சொல்லி அப்படியே முடிவு பண்ணி இருந்துக்கிட்டோங்க. எல்லாமே அப்பப்போ முடிவு பண்ணது தான். திடீர்னு பிளான் பண்ணதுனால வீட்டில் எந்த ஸ்நாக்ஸுமே இல்லைங்க. பசங்க ட்ராவல் அப்போ ஏதாவது சாப்பிட கேட்பாங்க. அதனால சரி கப் கேக் செய்யலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் இருந்தது. அதனால் மேங்கோ கப் கேக் செஞ்சுருந்தேன். ஸோ அந்த ரெசிபி இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. அதுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 கப் கேஸ்டர் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா பவுடர் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பிஞ்ச் நான் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/2 கப் பாலும் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிலேயே இந்த பாலையும் வெண்ணிலா எசன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு பொருட்களையும் கொட்டினீங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு மாம்பழம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அதில் 1/2 போர்ஷன் மட்டும் கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் இது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஓவனில் வச்சு பேக் பண்ண வேண்டியது தான். அதுக்கும் முன்னாடி நம்மக்கிட்ட கப் கேக் லைனர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கோம் இல்லைங்க. அதை ஸ்கொயராக கட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேப்போ இது மாதிரி இருந்ததுன்னா அதில் நம்ம ப்ரெஸ் பண்ணையில் நமக்கு ஈஸியாக அந்த லைனர் மாதிரியே கிடச்சிரும். எங்கிட்ட பெரிய லைனர் இருந்தது. பட் சின்ன சின்ன கப் கேக்ஸ்க்கு லைனர் இல்லை. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். நான் ட்ராவலுக்கு குட்டி கப் கேக்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். இது இப்போ சாப்பிட்றதுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 2 பேட்சாக செஞ்சுருந்தேங்க. இப்போ கேக் பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லக்கேஜ் எடுத்து வைக்கணுங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது இருந்தது. சரி அதையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. இனி நைட் டின்னருக்கும் ஏதாவது செய்யணும். சரி குயிக்காக இதை பேக் பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் நான் நைட் டின்னருக்கு ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஹாலிடேக்கு பிளான் பண்ணி ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்னா கூட ஒரு செட் எடுத்து வச்சுப்போம். சப்போஸ் அங்கே இருக்க முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு நாள் கூட சேர்ந்து இருந்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு 3 செட்டு ட்ரெஸ் எல்லாத்துக்குமே பேக் பண்ணிட்டேங்க. சந்தகம் இங்கே ரெடிமேடாக தான் வாங்கிட்டு வந்திருந்ததுங்க. வீட்டில் செய்யலை. அதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக ஸ்டீம் பண்ணிட்டோம்னா ஆவியில் ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பேக்கெட்டில் வாங்குகிறோம்ல, அதனால் கொஞ்சம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எலும்பிச்சம்பழ சந்தகையும் தக்காளி சந்தகையும் தான் செஞ்சுருந்தேங்க. எலும்பிச்சம்பழ சந்தகைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாத்திரத்தில் நம்ம சந்தகையை போட்டுட்டு அதில் எலுமிச்சம்பழ சாறு உப்பையும் போட்டு ஃபஸ்ட்டே நம்ம பிரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்தோம்னா இன்னுமே அந்த புளிப்பும் உப்பும் எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். நம்ம தாளிச்செடுக்கையில் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சமாக வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரட்டி வச்சுருந்த சந்தகையும் போட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் பூ போட்டு இறக்குனோம்னா எலுமிச்சம்பழ சந்தகை ரெடி ஆகிடுங்க. தக்காளி சந்தகைக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட போட்டுட்டு நல்லா எல்லாமே சேர்ந்து வரணுங்க. சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதையும் போட்டுட்டு நல்லா சந்தகை போட்டு பிரட்டிட்டு ஃபைனலாக தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட் வேணுன்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணலாம்.
காலையில் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால வாட்டர் கேனுக்கு தண்ணி பிடிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து முந்தின நாளே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. வெக்கேஷன் போகிறோம்னாலே வந்துட்டு அந்த ஹாப்பி வைப் எங்கேருந்து தான் வருமோ நினச்சாலே போதும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் ஒரு சூப்பரான மெஸ் ஒன்று இருக்குங்க. நிறைய பேர் சஜஷன் பண்ணதுனால அங்கே போய் இந்த தடவை சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இங்கே வந்துட்டு எல்லா நாளுமே நான்வெஜ் வந்து கிடைக்குங்க. காலையிலேயே வந்துட்டு செம்ம கூட்டம். ஒரு 10 மணிங்கில் வந்துட்டு நாங்கள் மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோங்க. ஃபஸ்ட்டே வந்து நம்ம இவங்கக்கிட்ட புக் பண்ணி வைக்கணும், அந்தளவுக்கு வந்து செம்ம கூட்டமாக இருக்கும். ஒரு சின்ன கடை தான், பட் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காண்டாக்ட் நம்பர் கூட உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் நான் வந்து கொடுத்துருக்கேன். வெளியில் நம்ம வந்துட்டு சாப்பிடையில் வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதை விட வந்துட்டு குழந்தைங்களையும் வச்சுருக்கிறதுனால அவங்களையும் வந்து பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு நமக்கு கிடைக்கிற மாதிரி இடமா இருந்ததுன்னா பயமே இல்லாமல் வந்து நம்ம சாப்பிட்லாம். மெயினாக வந்துட்டு நீங்கள் இங்கே ட்ரை பண்ண வேண்டியது குடல் தான். மட்டன் குழம்போட கொஞ்சமாக குடலையும் வச்சு சாப்பிடையில் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. பட் நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கணும், ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ரஷ்ஷாக இருக்கும். மேட்டுப்பாளையம் சைடு வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மெஸ்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஊட்டிக்கு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஊட்டி ரீச் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிலுங்க. ஒரு மணி அந்த வாக்கில் தான் வந்து வந்தோம். சரியான வெயிலாக இருந்ததுனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு, என்னடா ஊட்டிலேயே வெயிலா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் டைம் ஆக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாகிடுச்சு. அடுத்த நாளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த தடவை நாங்கள் ஊட்டியில் ஸ்டே பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டு ஹைலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தாங்க. எல்லாமே வந்து நல்லா இருந்தது. பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லிஃப்ட் கிடையாது. நாங்கள் வந்து 2nd ஃப்ளோருங்க, கொஞ்சம் லிஃப்ட் இல்லாதனால கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இங்கே வந்துட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நல்லா இருந்ததுங்க. வேறு எங்கே வெளியில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் இந்தளவுக்கு நல்லா இருந்திருக்குமான்னு தெரியல, அந்தளவுக்கு ஃபுட் நல்லா இருந்ததுங்க. குயிக்காக வந்துட்டு நான் ரூம் டூருமே உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேங்க. என்டர் ஆனோனையுமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பாத்ரூம் இருந்தது, ரைட் சைடில் வந்து நமக்கு லக்கேஜ் வைக்கிறக்கு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் முன்னாடி போகையில் வந்துட்டு நமக்கு காஃபி ஸ்டேஷன் இருந்தது, ஃப்ரிட்ஜும் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ரூம்லேயே வந்துட்டு ஏர் கண்டிஷனர் ஃபெசிலிட்டியுமே வந்து அவைலபிளாக இருந்ததுங்க. நம்ம 1:30 மணிக்கு ரீச் ஆனதுனால ரூம்லேயே வந்து லஞ்ச் ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் ஈவினிங் வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து ஹோட்டல்லையே காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுக்குறாங்க. சரி டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி வந்து கீழே வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டீ வந்து வச்சுருந்தாங்க. லெமன் டீ, ஜிஞ்சர் டீ, அப்புறம் வந்துட்டு நார்மலாக நம்ம வீட்டில் குடிக்கிற மாதிரி டீ, காஃபி. ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸு, குக்கீஸு, பஜ்ஜி, இந்த மாதிரி சுண்டல் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அவுட்டோர் கேம், இன்டோர் கேம் ரெண்டுமே வந்துட்டு அந்த டீ கடைக்கு பக்கத்துலேயே அந்த லான்லேயே வந்து எல்லாமே இருந்ததுங்க. கொஞ்சம் நேரம் அங்கேயுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கேம்ப் ஃபயர் இன்றைக்கி இருந்தது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் இருந்தது. அங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நல்லா குளிரும் தான், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாளுங்க ஹோட்டல்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சரி அங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது ஸ்பாட்ஸ் இருந்தால் போய் பார்க்கலாம் அப்படின்ற சொல்லிட்டுங்க. மெயினாக வந்துட்டு குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகல. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பாவை எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகல. ஃபுட்டு வந்து சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கையில் நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரூட்ஸ் என்னென்ன கிடைக்குதோ நான் வந்து வாங்கி கொடுப்பேன். அது போக வந்துட்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு எக்கெல்லாம் வந்து பாயில்டு எக்கெல்லாம் வந்து வச்சுருந்தாங்கன்னா அதை அப்படியே வந்து ஒயிட் வந்து சாப்பிட சொன்னோன்னா சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி வந்து கொடுப்பேன். இல்லைன்னா வந்து ஆம்லெட் ஏதாவது ஆர்டர் பண்ணி வந்து கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஒவ்வொரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே விருப்பப்பட்டு இட்லி, தோசைன்னு ஏதாவது வந்து சாப்பிடக்கூட செய்வாங்க. சாப்பிட்லைங்கிற பட்சத்தில் இது மாதிரியெல்லாம் வந்து பண்ணுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறு, ராகி கஞ்சிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த முக்கியத்துவம் வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வச்சுருக்குறாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, காஃபி, டீ இதெல்லாம் வந்து எப்பவும் போல் வந்து வச்சுருந்தாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இட்லி, வடை, தோசை, அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இட்லிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டியில் வந்து வச்சுருந்தாங்க. தக்காளி இட்லி, புதினா இட்லின்னு சொல்லிட்டு 2 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சட்னி, சாம்பார் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பக்கத்தில் ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் கேட்டபோது கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பாட் வந்து சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டதுனால கொஞ்சம் ரஷ்ஷும் வந்து கம்மியாக இருந்தது. நீங்கள் வர மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு ஒரு 9:30 10 வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்பாட்டை ரீச் ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு போன இடம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா பீக்குங்க. அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் வந்து கிளம்பிட்டோம். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹெக்டிக்கான லைஃப்லேருந்து கொஞ்சம் பிரேக் வந்து எடுக்கிறது கண்டிப்பாக அவசியங்க. ஈவன் தோ நான் வந்து ஹோம் மேக்கராக இருந்தாலுமே எனக்குமே வந்துட்டு வீட்டிலேயே இருந்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்குமே தான் அவங்களுமே ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த பிரேக் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அவசியமானது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளெல்லாம் வந்து ஸ்டே பண்ணலைங்க. ஒரு 2 நாள் ஒரு நைட் தான் வந்து ஸ்டே பண்ணோம். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்க, இங்கே வந்துட்டு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த ஷாப்புக்கு வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மூடிஸ் கேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை பேருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே ஹாட் சாக்லேட், கொரியன் பன் இதெல்லாமே ஃபேமஸ் அப்படின்னா வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஹாட் சாக்லேட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் வந்துட்டு ஸ்மயாக்கும் எனக்கும் கொஞ்சம் பிடிக்கல. அது வந்து டார்க் சாக்லேட்டுங்கிறதுனால கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் இருந்தது. அது மாதிரியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா சாக்லேட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஊட்டி வந்தால் வாங்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸுங்க. அதுவும் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஃபேமஸான கடையும் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வறுக்கி. நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் விலாகில் அந்த வயநாடு விலாகில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வழியாக இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருப்பேன். அப்போ வந்துட்டு த நியூ இண்டியன் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து வறுக்கிக்கு ஃபேமஸான கடைங்க. வறுக்கி வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அங்கே வாங்கலாம். வரையில் வந்துட்டு நான் எப்பவும் போல் சொன்ன மாதிரி மேட்டுப்பாளையத்தில் அதே கடையில் தான் வந்து லஞ்சையும் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பொள்ளாச்சி வந்து வந்தோங்க. ஊட்டியிலேருந்து கிளம்பிலேயே இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சுங்க, சாப்பாடு கொஞ்சம் நான்வெஜ்லாம் வந்து எடுத்து வைக்க சொல்லி. அதனால் மேட்டுப்பாளையம் வந்தோடனே இவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பணும். வீட்டு முறையில் செய்கிறனால இங்கே சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் மேட்டுப்பாளையம் சைடு வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.